சப்பாத்தி கறி செடி எடுத்துட்டு தான் போகிறோம். என் சின்ன பசங்க இருக்கப்போ இந்த ஒரு மருவா இருந்துச்சு, அங்கே இருந்தது. அது மருவா தான் சொல்லுவாங்க. இருந்தது. இப்போ அங்கே இருக்காதுல்ல. நானே ரொம்ப வருஷம் ஆச்சு நேற்று வந்து நானே கம்மாயை பார்க்குறேன். இவ்வளோ அழகா இருக்கு. சரி வாங்க நம்ம சப்பாத்தி கறி செடி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்க. இப்படியே உங்களுக்கு அப்படியே நம்ம போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தது, இப்போ வந்து இல்லைன்னு சொல்றாங்க. போய் பார்க்கலாம். இப்போ இருக்கு. இப்போ தண்ணி மழை பெஞ்சனால மழை காலம் வந்துருச்சு இடையில, அதனால தண்ணி இப்போ கம்மாயில் இருக்கு. அது தண்ணி இருக்காது. உள்ளெல்லாம் போவாங்க. அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஊர்னே ஒன்று இருக்கும். அது உள்ள போய் தான் அங்கே முன்னாடி குடிக்கலாம் போவோம். இப்பெல்லாம் இல்லை, முன்னாடி வந்து போவோம். இப்போ 2 பேர் கம்மா தண்ணி வந்து துணி துவைப்பாங்க. அதுக்கு நல்லா போவாங்க பார்த்தீங்களா. அதனால வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மீன் பிடிக்கிறாங்க. எனக்கு பார்த்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, தெரியாம நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி அடிக்குது. என்னது இது? எங்கள் ஊர் இதான். இந்த மோட்ரு இந்த தண்ணி தான் நாங்கள் தான் வரும். டேங்க் நிறைஞ்சு தண்ணி ஓடுது போல இருக்கு. இங்கேருந்து எல்லா இதுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. டேங்கி காட்டுறேன் பாருங்க. நாங்கள் டேங்கி இந்த டேங்கி ஃபுல்லாக நிறைச்சி இப்போ தண்ணி ஓடுது வெளியே. சாயந்தரமும் காலையிலையும் வந்து ஒவ்வொரு தெருவுக்காக தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ டேங்க் நிறைஞ்சிச்சு, அதனால இந்த தண்ணி ஓடிச்சு. அமர்த்தாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிச்சிருக்காங்க. இதே மருவா இங்கே தான் பெரிய சப்பாத்தி கறி செடி இருக்குங்க பசங்களாக இருக்கிறப்ப. இப்போ அதெல்லாம் இங்கே இல்லை. ரொம்ப தூரம் நடந்து போகணும் போல இருக்குது. அந்த பசங்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கலாம். இந்த ஒரு பையன் தூண்டி போட்டுட்ருக்கான். தூண்டி போட்டு நிறையா மீன் வரும் போல இருக்குது. அதான் தூண்டி போட்டு முடிச்சுட்ருக்கான். இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோமா. நான் போய் உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அந்த சப்பாத்தி கறி செடி இருந்தப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்க. வாழை தார் தொங்குதுயா. ஏன் ஃபுல்லாக வாழைங்க. ஃபுல்லாக வாழை வைப்பாருங்க. பழம் தொங்கு தெரியாது தெரியல. காட்டுறேன். வந்து வாழை தாரை ஒன்று தொங்குது. உள்ள பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அந்த தொங்குது. இது ஃபுல்லாக வாழை தோட்டம் போட்டிருக்காங்க. நிறையா பழம் இருக்குது, வாழைக்காய் இருக்குது. இந்த வாழைப்பூ. ஆமாம், வாழைப்பூ வந்து தானே வாழைக்காய் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வாங்க போவோம். பசங்களாம் அங்கே போயிட்டாங்க பாருங்க. அவ்வளோ தூரத்து போயிட்டாங்க பாருங்க. பாருங்க ஃபுல்லாக வந்து பருத்தி தான். இவங்க இப்படி நம்ம போய்கிட்டே இருந்துச்சுக்கோங்களேன், மலைக்குளம் வந்துடும். இந்த சைடு தான் முன்னெல்லாம் அங்கே மலைக்குளத்துக்கு போவோம். கிட்ட மலைக்குளம் இருக்கும். அந்த மலைக்குளம் தெரியுது, அந்த பக்கம் தெரியலையே. அந்த கோயில் ஊரில் பார்த்தா மலைக்குளம் தெரியும். அந்த அது பள்ளிவாசல் அது தெரியலையே. கன்ஃபார்மாக தெரியல. எனக்கே மூச்சு வாங்க நடந்து போகிறது. ஆனால் இந்த நெட்டுக்கு போன மாவுக்கும் சின்ன மலைக்குளம் வரும். சின்ன மலைக்குளத்தை எடுத்து வந்து பெரிய மலை வரும். இப்படி போனால் நாங்கள் டேரெக்டாக மலைக்குளத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் இது பாருங்க. இது குட்டை மாதிரி தோண்டி தண்ணி வச்சுருக்காங்க. மீன் வளர்ப்பாங்களான்னு தெரியல. இந்த தோட்டத்தில் வந்து இங்கே தங்கிடுவாங்க போல இருக்கு. வீடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்ததில்லை. அந்த இது தண்ணி மாதிரி இப்போ தண்ணி தேக்கி வச்சு மீன் வளர்ப்பாங்க நினைக்கிறேன். எங்கள் அண்ணி விட்ட கிணறு இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் எங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது வருவோம். எங்கள் ஊரை கடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த செடி தெரியுது, அதுதான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பழம் இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். சரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ போடலாமே. டெய்லி குக்கிங்காக டெய்லி குக்கிங்காக வீடியோ போட்டுருவோம் இல்லையா. அப்போ நம்ம பசங்க சொன்னாங்க கள்ளிப்பழம் செடி இருக்குக்கா வாங்க போகணுங்களா. சரி அதனால தான் வந்தேன். அது ஒரு வீடியோ போடலாம். ஒரே மாதிரி போடுறேன் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும், அதுக்காண்டி தான். சரி பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பழம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே அந்த கம்மா வந்து பாருங்க, அப்படியே அங்கேருந்து எட்டுக்கு மலைக்குள்ள கூட இருக்கும் எனக்கு அந்த கம்மா வந்து. என்ன இருக்கா கிட்டத்தட்ட போயிட்டு நெருங்கி வந்துட்டு வந்தா இருக்கு பாருங்க செடி. ஆனால் பழம் இருக்கான்னு தெரியல. எனக்கு பசங்களாம் கத்துறாங்க. பழம் இருக்குன்னு சொல்றாங்க, போய் பார்க்கலாம். இங்க பாருங்க பெரிய செடியா இருக்கு. இங்க பாருங்க. ஆமா புள்ளிப்பர் இருக்கு. திண்டு பார்த்துட்டேன். இங்க பாருங்க சரியான செடியா இருக்கு. நிறைய இருக்குப்பா காய். பழம்லாம் இருக்குங்க. பழம் இருக்குடா. இங்க பாரு. இந்த இருக்கு பாரு. இங்க பாரு பழம் இருக்கு பாருயா. இந்த இருக்கு நிறைய இருக்குங்க பழம். இங்க ரைப்பு இந்த பக்கம் இருக்கு பாரு. இங்க வா. எப்படி காடி இந்த ரைப்பு தான் நிறைய நல்லா பழம் பிடுங்கலாம். பார்த்து பிடுங்கப்பா.
கொண்டா காட்டு காட்டு காட்டு. இது எப்படி தொட்டா என்ன ஆகும்? இங்க பாருங்க பார்த்து கவர் இல்லையே, கவர் எடுக்கலையே. வந்ததுக்கு பலன் உண்டுங்க, ஆனால் பழம் நிறைய இருக்கு. இது வேற வேற வெளியதான் காயமா இருக்கும், உள்ள பழமா இருக்குமா? தம்பி தான் ஒரு தம்பி எப்படி அப்படி முடி வைக்க முடியும்? இது மொத்தம் பிடிக்கலாம். நல்லா இருக்குமா? எடு எடு. இந்த பாப்பாட கொடுங்கடா. பாப்பா பாருங்க முள்ளு குத்தி இருக்கு. அட பாவி, அங்க கொண்டா கொண்டா. இங்க பாருங்க நிறைய இருக்குங்க. இந்த ஒன்று இருக்கு, பயமா இருக்கே. குத்திருமாண்டு குத்துனா கடுக்குமாடா? இந்த ஒன்று இருக்கு பாருங்க. எடுக்க முடியே. ஐயோ குத்திருச்சுங்க. பிக்க முடியல. பிச்சிட்டேன். இங்க பாருங்க பழாச்சு. 2 தான் பிடுங்காங்களா? ஆனா இந்த இருக்கு, அது எப்படி பிடுங்குறதுன்னு தெரியலையே. உள்ள இருக்கு, தட்டினா கூட உள்ள விழுந்துருமே, எட்டாது கைக்கு. ஆனா அந்த பழம் டேஸ்டா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்ல பிங்க் கலர் உதிரலாம் பாத்தீங்கன்னாக்கும் நல்லா பிங்க் கலர் இருக்கும். இந்த பழம் இருக்குடா. ஆனா இது இருக்கு, இது என்ன செய்ய? வீணா போச்சா? சூப்பர். அது பழமரம் இது. பாப்பாடு கொடுங்க. இல்ல போடு, இல்ல போடு. இந்த பக்கம் பாக்கலாமா? வேறங்கிட்டயா இருக்கு? இந்த இங்க நிறைய இருக்குங்க. அது இருக்கு, எட்ட வெட்ட தெரியாதே. இங்க நிறைய இருக்கிறாங்க. நீ வாங்க போவாமா சீமா, பாத்து புடிங்க. வலு உள்ள வந்துடாதம்மா. தள்ளி அந்த பக்கம் போவோம். அங்கிட்டு போவோமா? இருக்கா? தள்ளி அந்த பக்கம் போகலாம். எங்கயா? அங்கே நிறைய இருக்கு, அந்த பக்கம் நிறைய இருக்கு. ஆனா புடுங்கிறது கஷ்டமா இருக்கு. பாத்துமா, என்ன கை இந்த கலர்ல இருக்குதா? புடுங்கதா போலாமா? எந்த பக்கம் இல்லையா? வசிமா விழுந்துடாதம்மா. ஆனா நிறைய இருக்குங்க, ஃபுல்லா காயா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரோஸ் கலர் ரொம்ப ரோஸ் கலர். என்ன சொல்லல. அதான் அவங்க எப்படி வச்சிருக்காங்க. வாங்கப்பா வாங்கப்பா. அந்த வாங்கி வைக்கிறேன். அந்த அதை புடுங்கணும் வேண்டாம் இவனே. அதை புடுங்கணும் தோட்டத்தான். அப்படியா? சரி சீக்கிரம் வாங்கியா. ஒன்னோட இவன் பிடிங்கிருக்கேன். எனக்கு வந்ததுக்கு கொஞ்சம் பழம் கிடைச்சிருக்கு. எடுத்து வையா. தம்பி மாதிரிலாம் விழுந்து என்ன இருக்கா? சரி வா போவோம். பிச்சு காட்டுவோம். இரு லைவ் தான் நல்லா பழம் எடுத்தா. அந்த பார்க் பழம் எடுத்தான் ஒண்ணுமே எடுக்க மாட்டோம். அதெல்லாம் வீணா போகுது. நான் செய்ய அங்க பாரு செம்மையா. வாங்க போவோம். வாங்கடா போவோம். டைம் ஆச்சு. வாங்க சொல்லிட்டாங்க. வாங்க போவோம். இப்போ வந்து வந்த வேலை முடிஞ்சிச்சு. நான் வீட்டில் போய் உங்களுக்கு எப்படி இந்த பழத்தை வந்து சாப்பிடணும் நான் தான் போய் தின்னேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். போகலாமா? வாங்க போவோம். போங்க முன்னாடி போங்க. நீங்க போங்க முன்னாடி போங்க. எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. சரியா ஆண்டிக்கு? என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. விழுந்துடாதீங்கடா. ஏன் தண்ணி வருது. அதை எப்படி ஜாலியா அடி குடிச்சிருக்காங்க பாருங்க. காலம் ஆயிட்டு வாங்க. இது நான் அப்படியே கிட்ட வந்து எடுக்கிறேன். அல்வா
இங்கே தண்ணி பாருங்க, டேங்கி நிறைஞ்சு ஓடுதா? இல்ல தண்ணி வரும். எப்படி ஓடிக்கிட்டு இருக்குமா? ஆ டேங்கி நிறைஞ்சே ஓடுது. குடிக்கலாம்ல? குடிக்கூடாது. அது இல்லை, இது இந்த டேங்கி தண்ணி. போ இப்படி வாங்க, போ. விழுந்துடாதீங்க, விழுந்துடாத தம்பி, விழுந்துடாத. அல்லாஹ், இங்கே பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க போ. ஒரு நாள் வருகிறோம். இந்த கண்டு எடுக்கலாம். இந்த கண்ணு எடுக்க லைட் பிடிச்சிருக்கும். அதை கண்டு எடுத்து மூடி போறியா? என்னது நாத்தங்காவா? இங்க செடி இருக்கா? நாத்தங்காய் செடி சேத்தைக்கால இருக்கா? இங்க பாருங்க, பழமுருங்க வந்தாங்க. பழமுருங்க வந்தாலும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆளா இருக்காதாடா? இங்க மதசா போகணும். யாருக்கு? ஆமா இங்க போறேன். ஆமா இங்க கொடுத்துறேன். நீச்சல் அடிக்கிறது பாரு. இவங்க எப்படி குடிக்கிறாங்க ஜூப் பண்ணி காட்டுறேன். இங்க எப்படி குடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதான் செம்பரியாடு பாருங்க. செம்பரியாடு அவங்களோட தான் பாருங்க. செம்பரியாடி பாஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து கையில் குத்தும். நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சிக்கலாம். கையில் குத்துச்சோக்கம் அப்படி வரைக்கும். இதில் முள் இல்லை அவ்வளோவா. முன்னாடி மச்சி கட்டிட்டு வா. இரு கட்டி எடுத்துட்டு வா. இரு வா, அப்படியே காட்டு. கட் பண்ண எடுக்கவா? எத்தாம்பரி கத்திங்க, எத்தாம்பரி கத்தி எடுக்கவா? கட் பண்ணவா? எடு கத்தி பாருங்க. எத்தாம்பரி கத்தி எடுத்துருக்காங்க. என் மேனே, உங்க மேனே நீ அக்கா கொடுத்துருங்கடா. முஸ்பாக்கு எனக்கு ஒண்ணு அந்த இருக்க எடுத்துக்கோ. போங்க நீ பாருங்க, எனக்கு பாதி கொடுங்க. இதே தெரிஞ்சுதானே உனக்கு? இது அக்கா கொடு. இதை உள்ள திண்டு துப்ப சொல்லு. இந்த கடிற முள் இருக்குமே, அது எடுக்கணும். அப்படியா? இவங்க எவ்வளவு செவப்பா இருக்கும். இது எடுத்து வரணும். அஸ்மா இந்த அக்கா கொடுவா. கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு அக்கா கொடுத்துட்டு வா. படுத்தது இப்போ இதை பார்ப்போமா? இதெல்லாம் குட்டி குட்டி போகலாம். அது ஒன்றே ஒன்று தான் பெருசாக இருந்துச்சு. அது தேவி தம்பி பெருசு அக்கா கொடுத்தீங்களா? இது நல்லா இருக்கும். வந்தால் ஐயோ ஓடுதே. ஏய் சாஃப்ட் ஆமாச்சி. முள்ளு இல்லை எடுத்தாச்சுல. மச்சி ஒரு கொட்டை போடுங்க. அப்படியே கொட்டை இருக்கும். அந்த கொட்டை உள்ள. ஹலோ गाइस, சரி ரெடி செய்டா. ஒரு தான் மாஸ்டர் வெட்ட போறாப்ல பாருங்க. அவளுக்கு நமக்கு ஒரு பைசா லாங்க மேல் பாருங்க எப்படி வெட்டறாப்லனே. இங்க ஒரு பாருங்க நல்லா இருக்கான். அக்கா சாப்பிட்டதா? அக்கா சாப்பிடாம கேக்குறாங்க. உரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அஸ்மாக்கம் ஏக்கா இவனுக்கு எடுக்கவே தெரியலக்கா. இங்க இருக்க பாருங்களே. பாருங்க எப்படி அழகா விளையாடுறாங்களே.